அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கறது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மாத்திரை எதுக்காக கொடுக்குறோம், மாத்திரையின் பயன் என்னங்கிறது. ரோல் ஆஃப் மெடிசன்ஸ் இன் டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட். வர்ற நோயாளிகளுக்கு வர்ற சாதாரண சந்தேகம், நிறைய பேர் மாத்திரை விட்டுட்டு ஹை சுகரில் வரக்குள்ள சொல்கிற விளக்கம் இதுதான். எங்களுக்கு மாத்திரை சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, சிறுநீரக பாதிப்பு வந்துடுமோ, வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துடுமோன்னு நினச்சிட்டு மாத்திரையே வேண்டான்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க பொதுவாக கேட்குற கேள்வி. சர்க்கரை நோயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேள்வியே உங்களுக்கு அவசியம் இல்லை. உடம்புல இருக்கிற இன்சுலின் சரியாக வேலை செய்யாததுனாலையும் குறைந்து சுரக்கிறதுனால தான் சர்க்கரை நோய் வர்றது ஒரு குறைபாடு. மாத்திரைகள் அப்படிங்கிறது நிறையா டைப் இருக்குது. என்னோடய பிளாகில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் மருத்துவரையும் கேட்டுக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்கும் தேவைப்பட்டால் இன்சுலின் சுரக்க வைக்கிறதுக்கு குறைந்த இன்சுலின் இருக்குள்ளேயே அது நல்லா வேலை செய்யறதுக்கும் மாத்திரைகளை உபயோகப்படுத்துறது. இந்த மாத்திரையின் பயன் இதே மாதிரி புது மாத்திரைகள் கடந்த ஒரு 7-8 வருடங்களாக யூஸ் பண்ணுறது என்னென்னா, சிறுநீரகத்து வழியாகவே சர்க்கரையை வெளியே தள்ளுறதுக்கான புது மாத்திரைகள் வந்திருக்கு. இது சர்க்கரையும் குறைக்கும், உங்கள் உடம்புல ரத்தோட்டம் சீராக இருக்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக், கிட்னி பாதிப்புகள், இந்த மாதிரி யூரினில் உப்பு வெளியாகிறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் டியூ டு அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மாத்திரைகள் அவசியம். அந்த மாத்திரைகள் நீண்ட நாள் சாப்பிடக்குள்ள சர்க்கரை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். நீங்கள் ரெகுலராக செக் பண்ணக்குள்ள அந்த மாத்திரை உங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தேவையான பரிசோதனைகள், பாதுகாப்பு நிலைகள் உங்கள் மருத்துவர் கலந்துரையோடு செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.